ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு சிறந்த மாணவர்களையும் நல்ல எதிர்கால சந்ததியையும் உருவாக்கும் என்று சத்தியம் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன் தெரிவித்துள்ளார். சியோன் மற்றும் ஆல்வின் கல்வி குழுமங்களின் சார்பில் ஆசிரியர்கள் தின விழா சென்னை அடுத்த தாம்பரம் அப்பேட்டில் உள்ள சியோன் பள்ளியின் கலையரங்கில் நடைபெற்றது. இந்த விழாவில் சத்தியம் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன், தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். சிறப்பாக செயல்பட்ட ஆசிரியர்களுக்கு சத்தியம் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன், ஒருவரின் வாழ்க்கை வரலாறை அவர் இருக்கும் போதே எழுதுவதும் பேசுவதும் தான் ஆகச் சிறந்தது என்று தெரிவித்தார். தனது வாழ்க்கை அனுபவங்களை ஆசிரியர்களுடன் பகிர்ந்து கொண்ட அவர், நாம் நல்லவர் என்பதை பிறரிடம் நிரூபிக்க தேவையில்லை என்றும், நாம் நல்லவர் என்பது நமக்கு தெரிந்தால் போதும் என்று கூறினார். ஆசிரியர்கள் அன்பின் மூலம் மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஐசக் லிவிங்ஸ்டோன், ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு சிறந்த மாணவர்களையும் நல்ல எதிர்கால சந்ததியையும் உருவாக்கும் என்று தெரிவித்தார். நம்மகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? நம்மகிட்ட இருக்கிற ஆளுங்களை நமக்கு ரெகனைஸ் பண்ண தெரியாது. காமராஜர் செத்து போன பிறகு சொல்லுவோம், ஐயோ காமராஜர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கிட்ட இருக்கிற ராதாகிருஷ்ணனை ஒரு நாள் நம்ம ரெகனைஸ் பண்றதே கிடையாது. ஒரு காரியம் செய்யும் போது நம்ம அதை உணர்ந்து ரசித்து செய்யணும். நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, அன்னை தெரேசா இருக்காங்க இல்லையா, அவங்க ஆரம்ப கட்டத்துல வீடு வீடா போய் கையேந்தி பிச்சை எடுக்கிற மாதிரி பிச்சை எடுத்து அந்த ஹோமில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க தேவையை சந்திப்பாங்க. முன்னதாக இந்த விழாவில் ஆசிரியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கலை நிகழ்ச்சிகளை சிறப்பு விருந்தினர்கள், ஆசிரியர்கள் உட்பட பலரும் கண்டு ரசித்தனர். விழாவில் சியோன் கல்வி குழுமங்களின் தலைவர், தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற டாக்டர் என் விஜயன், துணைத் தலைவர் ஆல்டெக்ஸ் ஹக்ஸ்லி, நிர்வாக இயக்குநர் ரேச்சல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் பேட்டியளித்த ஆசிரியர்கள் ஆசிரியர் சேவையை பாராட்டி நல்லாசிரியர் விருது வழங்கியது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். ஆஸ் அ டீச்சரா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இங்கே 15 இயர்ஸ் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். நான் ஃப்ரெஞ்ச் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியாக இருக்கேன். நான் இந்த வருஷம் எனக்கு இந்த அவார்டு கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷனாக நான் கன்சிடர் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணுவோம். எல்லா வருஷமும் இந்த மாதிரி ஒரு சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியை வந்து எங்கள் சேர்மன் சார் நடத்துறாரு. அவர் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனே இருந்ததில்ல. இந்த ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா மற்ற ப்ரொஃபஷனை வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இதில் லெவல் ஆஃப் டெடிகேஷன், சின்சியாரிட்டி இதெல்லாம் வந்து மற்ற ப்ரொஃபஷன் நம்ம ஒப்பிடே பண்ண முடியாது. எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு டீச்சரா நம்ம டெடிகேஷனா நம்ம ஒர்க் பண்றோமோ அது வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து ஒரு நல்ல வழிகை எடுத்து காட்டுவதில் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இந்த அவார்டீஸ்ல நானும் ஒரு அவார்டி. அதுல வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதான் நாங்க எவ்வளோ டெடிகேஷனா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே ஒரு ரெகக்னிஷன்ன்றது வந்து இதுதான் எங்களுக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் திங். இந்த ஸ்கூல்ல நான் யார் என்ன ஒர்க் பண்ணாலும் அதோட ப்ராப்பர் ரெகக்னேஷன் அந்தந்த பீரியட்ல அப்பப்பவே சேர்மன் சார் கொடுப்பாங்க. இப்போ நான் ஒரு ஃபேமிலியா ஃபீல் பண்ணி இந்த ஸ்கூல்ல லைஃப் லாங் சேர்மன் சார் இருக்கிற வரைக்கும் நானும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட அவரை பார்த்து நாங்க நிறைய கத்துக்கிட்டு அவரை மாதிரி நாங்க ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சார் என்னெல்லாம் சொல்றாரோ மீட்டிங்ல அதை தவறாம கடைபிடிச்சு பசங்களுக்கும் அதை எடுத்து சொல்லி, இது மாதிரி ஒரு தாயோட அரவணைப்பு எப்படி நம்ம என்னோட பெத்த குழந்தைக்கு நான் எப்படி கொடுப்பேனோ அதே மாதிரி என் கிளாஸ்ல இருக்க எல்லாரையுமே நான் அப்படிதான் பாத்துக்குவேன்.